நான் இருக்கிற வீடு வந்து 7 வருஷம் கட்டணும், ஓகேவா? ஏன்னா 5000 10,000லாம் அனுப்புவேன் பில்டருக்கு. அவர் சார் இதை வச்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாரு. நான் சொன்னால் ஒரு செங்கல் வாங்கி போடுப்பா அந்த மாதிரிலாம் சொல்லி அனுப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினோம். கட்டி முடிச்சு இப்போ ஷான் ரோல்டன், பிரதீப், நான், கல்யாணி நாங்களாம் அடிக்கடி சைட்டு போகலாமா, சைட்டுக்கு போய் என்ன நடக்குது பார்த்து சொல்லு, எதுவுமே நடக்கலை, அப்போ சைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்துடுவோம். அப்போது லாஸ்ட்டாக வந்து April 14th வந்து இப்போ வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லி நான் எமோஷனல் கண்ணிலெல்லாம் தண்ணி ததும்ப நான் போய் ஷான் ரால்டனை வந்து இன்வைட் பண்ணுறேன். மச்சி 14th வீடு கிரகப்பிரவேசம். மச்சி அப்போ நம்ம சைட்டுக்கே போக முடியாதான்னு கேட்டான். எனக்கு அப்படியே ஐயோ, இப்பயும் நான் தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஸ்டூடியோ ஒன்று கட்டிகிட்டு இருக்கேன், பயங்கரமான ஒரு ஸ்பாட் ஃபார் இந்த ரெக்கிட்டா, அதுக்காக ஒரு அமேசிங் ஸ்டூடியோ அது இதுன்னு. ஜப்பா என்கிட்ட சொல்கிறான், சார் என்ன சார் நம்ம கட்டிட்டோன்னா நம்ம ஸ்டூடியோக்கே போக முடியாது, சைட்டு கன்ஸ்ட்ரக்ஷனே போக முடியாது சார் அப்படின்றான். அது அப்படியே வருது பாருங்கள். ஐ திங்க் அந்த இதை என்ஜாய் பண்ணோன்னே செமையாக போர் அடிக்கும். அங்கே போய் அவனா குடிச்சு எங்கே படுத்து கிடப்பான், அவனை போய் பஞ்சாயத்து பண்ணோம். அப்புறம் அங்கே வந்து இங்கே ஸ்டூடியோலேயே தங்கிட்டு போக மாட்டேன் அடம் பிடிப்பான். இதுக்குள்ளே போயிடுவோம். கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பில்டிங்கில் வந்து செம்ம ஃபன்னு இருக்குது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து சீக்கிரமாக முடியும். பில்டிங்கில் இருக்கிற சந்தோஷம் அது பில்டிங்னு ஆன பிறகு இல்லைன்றீங்க. பில்டிங் ஜென்ரலாக